தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 17ஆம் தேதி. அவர் பிரசன்னத்தின் வல்லமை. ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். பயத்தின் ஆவியின் வல்லமைக்கு மேலே வாழ உதவி செய்யக்கூடிய வல்லமையான ஆயுதம் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து நம்மில் வாழ்ந்தாலும் அவர் தம்முடைய ஆவியானவரை நாம் தொட்டு உணரக்கூடிய மற்றும் அனுபவிக்கிற விதத்தில் அனுப்பியுள்ளார். ஆவியானவர் நம் வாழ்வில் அவரது வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். நாம் பயப்படக்கூடாது என்று தேவன் கட்டளையிடுவதற்கு அவர் தரும் காரணம் வியக்கத்தக்கது. நமது வாழ்க்கையில் அவருடைய தனிப்பட்ட பிரசன்னமே ஆகும். நாம் பயப்படாமல் இருக்க காரணம் என்னவெனில், நான் உன்னோடு இருக்கிறேன். வேதத்திலுள்ள அற்புதமான வாக்குத்தத்தங்களில் இதுவும் ஒன்று. அவரது நாமங்கள் கூட அதையே நமக்கு சொல்கின்றன. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார். மேலும் இமானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத நிலை. அழுது கொண்டிருக்கிற குழந்தையை ஆறுதல் படுத்தும் தாயை போல் இது இருக்கிறது. நீங்கள் பயப்படும் போது உண்மையிலேயே தீமை உங்களை சூழ்ந்து கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள். அது சாத்தானுடைய பிரசன்னம். பயம் பிசாசின் பிரசன்னத்தை நம் வாழ்வில் கொண்டு வரும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறபடியால் நீ பயப்பட தேவையில்லை. என் சமூகத்தின் வெளிச்சமும் சந்தோஷமும் சமாதானமும் உன்னோடு இருக்கும். பயம் உங்களை நெருங்கும் போது இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னம் விசுவாசத்தையும் பிசாசின் பிரசன்னம் பயத்தையும் கொண்டு வரும். யார் உங்களோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதில் அல்லது பயப்படுவதன் மூலம் தெரிந்தெடுக்க வேண்டும். விசுவாசிக்க தெரிந்தெடுக்கும் போது தேவன் உங்கள் மத்தியில் விரைவாக கடந்து வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். பயப்படாதே, தூதர்களும் பரிசுத்தவான்களும் உன்னோடு இருப்பார்கள் என்று அவர் கூறவில்லை. மாறாக நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.